ஒரு காட்டு பகுதியில ஒரு குகை ஒண்ணு இருந்தது. அந்த குகையில சிங்கம் ஒண்ணு தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. சிங்கம் ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துல இருந்துச்சு. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டு சிங்கத்தோட தூக்கம் கலைஞ்சு போயிருச்சு. சிங்கம் எந்திரிச்சு எந்த பக்கம் சத்தம் வருதோ அந்த திசைய கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தது. திசையை நோக்கி போனுச்சு. சிங்கம் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு நரி ஒண்ணு நின்னுட்டு இருக்கிறத பார்த்துச்சு. ஏய் நரி, நீதான் இங்க நின்னுட்டு இருக்கியா? என்னோட தூக்கத்தை நீதான் கலைச்சியா? உன்னை இப்பே கொன்னு சாப்பிடுறேன் பாரு. சிங்கம் சொன்னுச்சு. உடனே நரி, சிங்கராஜா என்ன எதுவும் பண்ணாதீங்க, நான் கொழு கொழுன்னு ஒரு விலங்கை துரத்திட்டு வந்தேன். அது தூரத்துல இருக்கிற மரபொந்துல போய் ஒளிஞ்சிக்கிச்சு, அதனாலதான் நான் இப்படி கத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னுச்சு. என்னது கொழுவலு உருவமா? அதை எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் அதை சாப்பிடலாம் அப்படின்ட்டு வேக வேகமா அந்த மரபந்தை நோக்கி போக ஆரம்பிச்சது. அந்த மரபந்துக்குள்ள ரொம்ப நேரமா உத்து உத்து பார்த்துக்கிட்டே இருந்தது. எப்படியாவது அதை சாப்பிட்டுறணும் அப்படின்ட்டு சிங்கம் ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தது. சிங்கம் கோவத்துல தன்னோட தலைய அந்த பொந்துக்குள்ள விட்டுச்சு. சிங்கம் ஆன்னு கத்திக்கிட்டு தலைய வெளியே எடுத்து பார்த்தா தலையெல்லாம் ரத்தமா இருந்துச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்குள்ள இருந்தது என்னன்னு பார்த்தா முள்ளம்பன்றி. அந்த பொந்துக்குள்ள இருந்து ஒரு முள்ளம்பன்றி வெளியில வேக வேகமா ஓடினுச்சு. முன்ன பின்ன தெரியாத ஒரு செயல்ல நம்ம தலையிடக்கூடாது.